வள்ளல் பெருமானும் சரி, நம்ம சுவாமிகளும் சரி, அவங்க சொல்ல வர்றதுன்னா மனித குலத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வு. இதுதான் மெயினான இதே தான். ஏதோ வர்றோம், வழிபாடு பண்றோம், ஏதோ உலகியல்ல சில பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வர்றது இல்ல சன்மார்க்கம். அது கிடையாது. ஏதோ பாராயணம் பண்றோம், 4 பாட்டு படிக்கிறோம், ஏதோ மாசம் ஒரு முறை பௌர்ணமியில எல்லாருமா கூடி 1 மணி நேரம் ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு போறோம். வரலாறு பிறந்த நாள் வருது, விழா வைக்கிறோம், தைப்பூசம் விழா வைக்கிறோம், ஒரு மூட்டை அரிசி போடுறோம் சங்கத்துல, கலர்ட் லைட்ஸ் எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் பண்ணிடுறோம். இதெல்லாம் ஒரு சர்ஃபேஸ் சன்மார்க்கம். இன்னும் சன்மார்க்கத்தை நம்மவர்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. சன்மார்க்கம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எண்ணம், நம்முடைய உண்மை நிலை என்ன, நம்முடைய உண்மையான நிலை என்ன, நம்முடைய உண்மையான உருவம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்ல வர்றவர் தான் வள்ளலார். மனித குலம் இவ்வளவு நாள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. பிறக்கலாம், சாவரம், செத்து போறோம். இத இறைவன் பிறந்தவன் இனி சாக கூடாது, அதுக்காக தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கான ஒரு மார்க்கத்தை வரலாறு மூலம் இறைவன் ஏற்றி வைக்கிறார். இனி அதுதான் விளங்க போகுது, அது யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சாதி, சமயம், மதம், இந்த பல்வேறு இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி சன்மார்க்கத்தை ஏகதேசம் புரிஞ்சுக்கிட்டு ஏகதேசம் பண்ற ஆளுங்கெல்லாம் கூட அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதாகி, உண்மை சன்மார்க்கத்தின் உண்மைன்னா நம்முடைய சத்து நிலைய பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த சன்மார்க்கமே இல்ல. நம்முடைய அகநிலை, அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத அமுத வடிவம் பெறலாம் வம்மின் ஈண்டே அப்படிங்கிற அந்த வம்மின் ஈண்டே, அந்த இடம் எங்க இருக்கு? அந்த இடம் தான் நாம், அந்த இடத்துல தான் வரலாறு இருக்காரு, நாமும் இருக்கிறோம், எல்லா உயிர்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, அந்த இடம் தான் சிற்றபை. அதனால சிற்றபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே, இரவா வரம் தரும் நற்சபையே என மறை புகழ்வது சிற்றபையே. சுத்த சன்மார்க்கம் என்பது என்னன்னா சிற்றபை வாழ்வு முறை. சிற்றபையில வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு மரணம் என்பது கிடையாது. சிற்றபை தான், அங்கதான் ஆன்மாவும் இறைவனும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அத்துவிதமா இருக்கின்ற இரண்டற்ற ஒரு நிலை, அதுதான் அருட்ஜோதி நிலை. அதுதான் சுவாமி கடவுளான்மா, அந்த கடவுளான்ம நிலையிலிருந்து மனிதன் வாழ தொடங்கினான்னா மரணம் இல்லாது வாழலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை நாம இப்ப எப்படி அவசரப்படுறோமோ இது போல இது தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும். அதனால உலக மக்கள் இனி உள்பக்கமா அகப்பக்கமா திரும்பி உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் சுவாமிகள் அந்த சிற்றபை வாழ்வு முறைக்கான ஒரு தியான பயிற்சி தான் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அகநிலையிலிருந்து நம்ம வாழ தொடங்கணும். அதுக்கு புறநிலைகளை கடந்து செல்லணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் உணர்வு, ஒரு சுத்த சன்மார்க்கின்னா உடல் உணர்வையும் மன உணர்வையும் கடந்தவனா இருக்க வேண்டும். இதுதான் சுவாமிகள் பலகாலம் வற்புறுத்தது. நீங்க உள் நிலைக்கணும். முதல்ல ஒரு சுத்த சன்மார்க்கினுடைய முதல் கடமை என்னன்னா அகம் நிலைத்தல் முதல் கடமை. இங்கிருந்து தயவு பணி செய்துகிட்டே இருக்கணும். இந்த தயவு பணியில உயிர் விளக்க பணி, அறிவிலக்க பணி இரண்டும் சேர்ந்த மாதிரி தான் செய்யணும். அதனால்தான் நம்ம வள்ளல் பெருமான் இந்த ஆன்ம ஒழுக்கத்துல சொல்லுவார், 84 லட்சம் பேதமுடைய ஜீவர்களது ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு நிற்றல் வேண்டும், அங்க நிலைக்கணும். ஆக சுத்த சன்மார்க்கி உள்நிலைத்தல் வேண்டும். புறநிலைகளை எல்லாம் கடந்து தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்திட, இந்த தேகம் மண்கூறு மண் தத்துவம், அல்லது நீர் தத்துவம், மனம் காற்று தத்துவம், உயிர் அக்னி தத்துவம். இந்த தத்துவங்கள்லாம் கடந்து ஆன்ம நிலையில முதல்ல நிக்கணும். அதனால கரண ஒழுக்கத்துல முக்கியமானது அந்த கரண ஒழுக்கத்தை சுவாமிகள் சொல்லுவார். இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்.
இதுல கரண ஒழுக்க நிலையில இருந்துகிட்டுதான் முன் சொல்லப்பட்ட அந்த இந்திரிய ஒழுக்கமும் பின் சொல்லப்படுகின்ற ஜீவ ஒழுக்கத்தையும் ஆன்ம ஒழுக்கத்தையும் நாம கடைபிடிக்க முடியும். ஆக மனம் முதல்ல சிற்றவையில் நிலைக்க வேண்டும். இப்ப சிற்றவையில் நிலைக்க வேண்டும்னா நம்ம படிக்கிற சிற்றவைன்னா என்னன்னு புரியலையா, அதுக்குரிய டெபினிஷனே தெரியலையே. எந்த சன்மார்க்க சங்கத்துல எந்த சன்மார்க்க சங்கிகள் சங்க உறுப்பினர்கள் சிற்றவையில் நிலைக்கிறாங்க சொல்லுங்க? என்னதானும் பண்றாங்க, என்னன்னே தெரியலங்கய்யா. சிற்றவையில் நிலைத்தல் வேண்டும். அதாவது அது அது அவாக்கு காரணமாக கீழே இறங்குந்தோறும் இழுத்து மேற்படி அந்த இடத்தில் நிறுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதை செய்யலன்னா நீங்க செத்துருவீங்க, மரணம் எப்பனாலும் வரும், அது யாருக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுத்த சன்மார்க்கம் என்பது இரவாமையை பத்தி சொல்ல வர்றதுதான் சுத்த சன்மார்க்கம், வேற ஒண்ணும் இல்ல. சுவாமிகள் வளர்ந்து பெருமான் சொல்றது சுத்த சன்மார்க்கம்ன்றது என்ன சாமின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அந்த சீடரு. இது சக கல்வியை தெரிவிப்பது என்று வேறொன்றும் இல்லை காணும்ட்டார். சுத்த சன்மார்க்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க, தொடங்கி இருக்கீங்களே, அர்த்தம் தேதி ஆண்டவர் தான் இதை சொன்னாருன்ட்டு இவருடைய லட்சியம் என்னன்னு கேட்கும் போது சொல்றாரு, சக கல்வியை தெரிவிப்பது போதிப்பதே அன்று வேறொன்றும் இல்லை காணும் அப்படின்ட்டார் ஒரே ஒருவர். ஆக இன்றைய மனிதர்கள் இனி வருங்கால மனிதன் இதை நோக்கித்தான் செல்ல வேண்டும். செலுத்தப்படுவான், வரலனாலும் பலவந்தப்படுத்தி செலுத்தப்படுவான். ஏன்னா இனி வருங்காலத்துல மனிதன் புற வாழ்க்கையை நம்பி இருக்க முடியாது. ஏன்னா அது இனிமேலுக்கும் கை கொடுக்காது. பிரபஞ்சம் அந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங்க்கு வந்துடும், முன்பு மாதிரி இருக்காது. இனி வருங்காலம் டோட்டலா வித்தியாசமாயிடும். தேக புறச்சார்போட வாழறவன் அவன் நிம்மதியாவே இருக்க முடியாது. இயற்கை அந்த மாதிரி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு காலநிலை. இந்த காலநிலை இது கொஞ்சம் கொஞ்சமா உலகம் மாறிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமய மதங்களுடைய அழிவை நம்ம பார்க்கலாம். சமய மதங்களுடைய அழிவை கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் கடைசியில சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இனி எவ்வளவும் தழைத்தவும் அன்றைக்கே கொடுத்துட்டார் ஆண்டவன் வரலாறு. அதனால சுத்த சன்மார்க்கம் இந்த காலகட்டத்துல நம்மை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த சிற்றவை தியானத்தை பத்தி நம்ம சொல்லணும். சிற்றவையை பத்தி மற்றவங்க அதனுடைய முக்கியத்துவம் பத்தி, மனிதனுடைய உண்மையான உருவம் உள்ளிருந்து விளங்கு. இவன் உடலும் உயிரும் கொண்டு விளங்குறான்னா எங்கிருந்து வெளிப்பட்டு விளங்குறான்னா உள்நிலையிலிருந்து தான் வெளிப்பட்டு விளங்குறான். சுவாமிகள் சொல்லுவார், நம்ம சொன்னாண்ட சுவாமிகள், இந்த உடம்பு உடல் தோற்றம் என்னன்றது என்னன்னா இது ஆன்மாவினுடைய கடைநிலை தோற்றம். இது கடைசியில இருக்கு, ஆன்மாவோட எண்டுல இருக்கு. எண்டதை நம்ம உறுதியா முதல்ல பிடிச்சிட்டு இருக்கோம், அதனால நம்ம அழிந்து போறோம். நம்முடைய ஆரம்பம் எது, நம்ம எங்க உதிக்கிறோம், உதிக்கின்ற ஒரு நிலை, அதுதான் என்றும் உள்ள கடவுளான்மா தான் நீ, என்றும் உள்ள அருள் உணர்வு தான் நீ. ஆக இப்ப மனிதன் நம்மை சூழ்ந்திருக்க மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு தொண்டு என்னன்னா அதுதான் நம்ம வரலாறு செய்யற தொண்டு. வரலாறு தான் ஒவ்வொரு மனிதராகவும் ஒவ்வொரு ஜீவர்களாகவும் தானே அந்த இறைவனே விளங்கிட்டு இருக்காரு. ஆனா நமக்கு ஏதோ ஆண்டவர் கொஞ்சோண்டு பிச்சை போட்டிருக்காரு நம்ம சாமிகள் மூலமா. எப்படி நமக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது, எப்படி எளிமைப்படுத்தி சொல்லணும். இந்த காலத்துல உபநிடதங்கள் வேதங்கள்ல ஒரு 2-3 உதாரணம் நிறைய கொடுப்பாங்க. அதுல கற்பக விருஷம் சொல்லுவாங்க, கிடையாது சாமி சொல்லுவார். இந்த கற்பக தரு அந்த குலை அந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறத உபநிடதங்கள்ல சொல்லி வைப்பாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டா என்ன நினைக்கிறானோ அது நிக்குமா அந்த மாதிரி. ஆனா அப்போதைக்கு அந்த காலகட்டத்துக்கு அது பொய்னாலும் அந்த உதாரணம் தேவைப்பட்டுச்சு சில உண்மையை விளக்கறதுக்கு. அந்த ஆன்ம நிலையத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றது. இன்னொன்னு இந்த அன்னப்பறவை உதாரணம் கொடுப்பாங்க. அன்னப்பறவை நீங்க பாலும் தண்ணியும்
ஊத்தி ஒரு பாத்திரத்துல வச்சுங்கன்னா அது பாலை மட்டும் சாப்பிடுமா, தண்ணியை விட்டுடுமா. அப்படி ஒரு பறவை இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. அப்படி ஒரு பறவை இருக்குதுன்னு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா மக்களுக்கு சில உதாரணங்களுக்கு சுட்டி காமிச்சாதான் புரியும் அப்படின்றதுக்காக அன்னப்பறவை இருக்குது. அது எப்படி பாலையும் தண்ணியும் தனித்தனியா பிரிச்சு தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் சாப்பிடுதோ, அதே மாதிரி நம்ம தத்துவ நிலைகளில நம்ம அந்த மாயை நம்ம கலக்க விட்டுருக்கு. அது இந்த உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, ஜீவன் நான் அல்ல அப்படின்னு இதை கடந்து போற நிலை. ஆக ஆன்ம நிலையை நம்ம சத்திசாரத்தாலே அறிந்து கொண்டு அந்த ஆன்ம அணுவை பற்றி கொண்டு வாழ்வதுதான் மனிதன் இந்த பிறவியிலே இந்த பிறவி எடுத்ததற்கு காரணம். இது நாம எடுக்கல, ஆண்டவர் கொடுத்துள்ளதுக்கு காரணமே ஒரே ஒரு காரணம் தான் நமது உண்மையை பற்றி கொண்டு வாழ வேண்டும். ஏன்னா வாழ வந்திருக்கிறதே இறைவன் தான். அவர் சச்சிதானந்த அனுபவத்தை ஒரு நித்தியானந்த மனித உருவிலே எக்காலம் ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டே இருக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். அதனால நாம இப்ப முரண்டு பிடித்தாலும் ஆண்டவர் விடுவதா இல்லை. ஏன்னா இந்த உடல் உயிர் மனம் மொத்தமே அவர் தான். இதுக்கு சொத்து உரிமை மொத்தமே அவரு தான், அவருடைய அனைத்தும். அதனால அந்த உண்மையை அறியாதனால நானுன்னு ஒருத்தன் தனியா இருக்கிறதா, திடீர்னு நாம வந்துட்டதா நம்ம நினைக்கிறோம். திடீர்னு நாம பிறந்தோம், செத்து போயிட்டோம். ஒருத்தர் இப்போ அடியேன்னு செத்து போயிட்டேன் அடுத்த வருஷம் அப்படின்னா எனக்கு சமாதி கட்டிடுவாங்க. தோற்றம் 1964, 2026 போட்டுருவாங்க. இது மனதிலே பதிந்த ஒரு, அதாவது கண்ணு காது மனம், இந்த காண்டல் கேட்டல் சிந்தித்தல், இந்த துறை விஷயங்களிலே இது பதிந்து வைக்கப்பட்டதே உண்டு. இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் ஒண்ணு பிறப்பு இறப்புமே கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வர முடியாது. அது ஏன்னா உணர்வு என்பதுதான் மனிதனுடைய உண்மை. நம்ம இந்த உலகத்தை பாக்குறோம், இந்த உலகத்துல ஒருத்தரை பேசுறது, உங்களுடைய உருவத்தை பாக்குறோம், உங்களுடைய தோற்றத்தை பாக்குறோம், எல்லாரும் பேசுறாங்க, அதெல்லாம் கேட்கிறோம், உணவுப் பொருள்களை சுவைக்கிறோம். இப்படி எத்தனையோ வகையான விஷயங்களை நம்ம புற உலகத்துல இருந்து அது கிரகிக்கிறது. எது? இது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறது. மொத்தம் MBBS படிக்கிறான், PhD பண்றான், நீ எத்தையானா பண்ணி என்னமுன்னா பண்ணிக்க. தூங்குறோம், விழிக்கிறோம், கனவு காண்றோம், என்னென்னமோ பண்ற இந்த வாழ்க்கைன்றது என்னன்னா இதை எல்லாத்தையுமே ஒரு அனுபவிக்கிற ஒரு நிலையம் இருக்கு. அது இந்த உடம்பா? இந்த உடம்புல இதயம் எல்லாத்தையும் வாங்கி உள்வாங்கி அனுபவிக்குதா? நுரையீரல் அனுபவிக்குதா? எது அனுபவிக்குது? மனம் அனுபவிக்குதா? எதுவுமே கிடையாது. அதுதானே நம்ம தெரியாம அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே உள்வாங்கிக் கொண்டு அனுபவிக்கிற ஒரு நிலையம். அதுன்னா அது ஒரு அணுத்துவமான ஒரு புள்ளி, அது ஒரு ஸ்பேஸ் தான். அது ஒரு ஸ்பேஸ், அது ஒரு ஆகாயம். அறிவு என்கின்ற ஒரு ஆகாயம். பத்தனை பார்த்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட அது கூட கடவுள் இல்லைன்னு சொல்லுவான் சர்வ சாதாரணமா. அறிவு இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன ஆகும்? ஹலோ, என்னங்கய்யா? ஒருத்தன் கடவுள் இல்லைன்னு மணிக்கணக்கில் வாதாடுவாமா. ஆமா, அது இல்லைங்கிறது அந்த வார்த்தை எதனால உருவானது? இருக்குங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனாலதான் இல்லைங்கிற ஒரு வார்த்தை உருவாகுது அப்படிங்கிற அப்பா சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்றோம். நல்ல ஒரு அருமையானது. அது அவங்கிட்ட கூட அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க. அந்த அறிவு தானே அவங்க சித்துன்றாங்க. சித்துன்னா அறிவு, சித்தம், சித்துன்னு ஒரு அறிவு. அறிவுக்கு உருவமே கிடையாது, அறிவுக்கு உருவமே கிடையாது. அந்த அறிவை சூழ்ந்துதான் இந்த உயிர், மனம், உடம்பு, உலக வாழ்க்கிறது. இங்கிருந்து நாம புற உலகம், உடல், அதாவது வயா, இது ஒரு மீடியா தான். மனம் உடலும் சரி, அந்த மனமும் சரி, உயிரும் சரி, இந்த வழியா அனுபவிக்கிறது எதுன்னா
அந்த அறிவு என்கின்ற சித்து அதுதான். ஆனா அதனுடைய நிலை என்னன்னா, நம்ம எப்படி நம்ம ஆகாசத்தை நம்ம பாக்குறோமோ அது இது அகண்டம். அது ஒரு அனுத்துவமான ஒரு ஆகாசம், ஒரு உண்மைய ஒரு உணர்வு நிலை, உணர்வுமயமான ஒரு ஆகாசம். அந்த சித்து ஆகாசம் சித்தாகாசம் ஒண்ணு. இது தனியா ஆன்மீகம் சொல்லிட்டு ஒதுக்கவே முடியாது. சித்துன்றது தமிழ் வார்த்தை தானே. அது நம்ம அதுக்காக டிக்ஷனரியில் எடுத்துட முடியுமா? அது சித்துன்றாங்க. சித்து ஆகாசம் சித்தாகாசம் அது ஒரு ஆகாயம். அது நம்முடைய உண்மையான ஒரு வடிவம் உருவம் எது நம்முடைய நிலை. நம்ம ஒரு அனுத்துவமான ஒரு ஆகாயமாத்தான் இருக்கும். அறிவு என்கிற ஒரு ஆகாயமாத்தான் இருக்கும். இது விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்றது. இப்போ நம்ம சாப்பிடறோமே, நம்ம இப்ப லட்டு சாப்பிடறோம்னு வச்சுங்க. அந்த லட்டுல எதுக்காக நம்ம சாப்பிடுறோம்? லட்ட எதுக்காக நம்ம சாப்பிடுறோம்? ஆசைப்பட்டே அல்லது நமக்கு சத்து வேணுங்கிறது. சத்து வேணும்னா அது சாப்பாடு. நீங்க லட்டு ஒரு 100 கிராம் ஜாங்கிரி லட்டு மைசூர் பாக்கி வாங்கி சாப்பிடுறீங்கன்னா எது சாப்பிடுறீங்க? அதை அனுபவிக்கிறீங்க. அதுல ஒரு இன்பம். அது வயிற்றுக்கு தானே போகுது. வயிற்றுல இனிக்குதா? வயிற்றுல இனிக்காது, நாவலதான். அது ஏன் நாக்குல இனிக்குது, வயிற்றுல ஏன் இனிக்க மாட்டேங்குது? அது சுவைக்க வேண்டி இதுதான் தெரிஞ்சுக்கணுங்க. அந்த அறிவை தெரிஞ்சுக்கணும். இது இந்த பொருளுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். வெரி குட் வெரி குட். இப்போ அந்த லட்டுல அதுக்கு ஒரு தன்மையா இருக்கிறது தான் அந்த அருள், கடவுளுடைய தன்மை அருள். ஆனா அதை நாம அதுக்காக தான் அவருடைய தன்மையாகிய அருள் தான் நாம இருக்கிறோம். ஆனா அந்த அருள் இன்பத்தை கொடுக்கறதுக்கு தான் அது வருது. ஆனா இப்போ அதை நேரடியா அணுகிற பக்குவம் இல்லாத காரணத்தால அந்த அருளே புற உலகத்துல ஒவ்வொரு பொருளாகவும் அதனுடைய தன்மையாகவும் இருக்குது. இப்போ அதனுடைய ஏகதேச சிறு குறு ஒரு கடல், பெருங்கடல்ல ஒரு சிறிய ஒரு சொட்டு மாதிரி அந்த லட்டுக்குள்ள அதனுடைய தன்மையா இருக்கிறதும் அருள் தான். இப்ப அந்த தன்மையா அது புறப்புறத்துல இருக்கு. இப்ப அந்த லட்டையும் தன்மையும் வெளியில பிரிக்க முடியுமா? அது எப்படி பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது. எங்க சுவை சக்கரை இருக்குதோ அங்க அதனுடைய தன்மை இருக்கும். ஆனா நாக்குல போட்டா அந்த டேஸ்ட் பட்ச அதை பிரிக்குத. உங்களுக்கு தன்மையை மட்டும்தானே நீங்க அனுபவிக்கிறீங்க. லட்டுனுடைய சிறு கூறு மூளைக்கு போகுமா? மூளைக்கு போனா செத்து போயிருவோம். அது அப்படியே வயிற்றுக்கு போகுது. ஆனா அவருடைய தன்மை மட்டும் பிரிக்கப்பட்டு அவருடைய தன்மை நீங்க அனுபவிச்சிருங்க, அனுபவிக்க வைக்குது. இதெல்லாம் புறத்துல ஒரு உதாரணம். உள்ள இருக்கிற அந்த இயற்கை இன்பத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் புறத்துல இப்ப ஒரு மாயா இன்பமா இறைவன் தன்னுடைய அந்த தன்மையில அவர் வர்றாங்க. இப்ப அந்த அருள் தன்மையை கூட நாம நேரடி அனுபவிக்க முடியாது. அது லாங் ப்ராசஸ் ஆகித்தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். இந்த லாங் ப்ராசஸ் பத்தி சொல்றதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் நான் சொல்றது நாக்குல 5000 டேஸ்ட் பட் சராசரி. அது ஒவ்வொரு டேஸ்ட் பட்டும் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்க லட்டு சாப்பிடுறீங்கன்னா நாம தான் அதுக்கு லட்டுன்னு பேர் வைக்கிறோம். அதுக்கு தெரியுமான்னு அதுக்கு தெரியாது. அது வாய்க்குள்ள போட்டு அது ஒரு கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் அதுல இருக்கிற செல்ஸ்ல போய் அது ஒரு தற்காலிக ஒரு காம்பவுண்டா மாறி ரியாக்ஷன் ஆகி அதை அந்த லட்டுனுடைய தன்மை இப்படி இருந்ததுன்ற ஒரு சிக்னலா அது மாத்துது, தகவலா மாத்துது. இதை டாக்டர் சொல்றாங்க, நமக்கு என்ன தெரியும்? அது படிச்சவங்க அந்த ஆராய்ச்சியில பல டிகேட்ஸ் 200 ஆண்டுகளாக அதை ஆய்வு செய்து தனியா ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. அந்த சிக்னலை எலக்ட்ரோ கெமிக்கல் சிக்னலா அது மாத்துது, வெறும் தகவலா மாத்துது. தகவலா மாத்தி அது மூளைக்கு அனுப்புது. ஏன்டா மூளைக்கு அனுப்புது அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான் விஞ்ஞானி, மூளையில தான் நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்றான். நாக்குல அனுபவிக்கல. நாக்குல அனுபவிக்கிற மாதிரி தெரியுமே கண்டு அனுபவிக்கிற இடம் எந்த இடம்னா மூளையில தான் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறப்ப மூளையில தான் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அதை பத்தி சொல்ல வேண்டியதானே.
அங்க முடிஞ்சு போயிருக்குமே, ஆன்மீகம் அங்க வந்துட்டு இருக்குமே. இவன் திரும்பிட்டான், பாதியில அதுக்கு மேல போல. ஏன்னா இவன் உடலை பத்தி ஆராய்ச்சி பண்ண தவிர மனதை பத்தியோ உயிரை பத்தியோ நம்பல. உயிர் இருக்குதுன்றான், நான் பணத்தை மட்டும் கொண்டு வாங்க, நான் காப்பாத்தி கொடுத்துறேன்னு எல்லா பணமும் வாங்கிக்கிட்ட பிறகு ஐயா நீ எவ்வளவோ முயற்சி பண்ணோம், உயிர் போய் சொல்றான். ஏன்னா அந்த உயிரை பத்தி இவனுக்கு தெரியல. உயிரை பத்தி ஏன்னா இவனுக்கு கண்ணுல பாக்கணும், லேப்ல அகப்படணும். உயிர் லேப்ல அகப்படுமா? அங்க விஞ்ஞானம் நம்ம சாமிகள் சொல்லும் போது அது ஒரு சிரிப்பாவே சொல்லுவார். ஞானத்துக்கு முன்னாடி வி போட்டா இன்மை பொருளை தருமா. ஞானம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி வி என்ற ஒரு எழுத்து அது கடவுளாவும் விளங்கும், இன்னொன்னு இல்லைன்ற பொருளும் விளங்கும். ஞானத்துக்கு முன்னாடி வி போட்டா ஞானம்னா அறிவு, வி போட்டா அறிவு இல்லாத, சூப்பர் அறிவு இல்லாத. ஏன்னா அவன் அறிவு இருந்தா மூளையில தான் நீ அனுபவிக்கிற, நீ மூளையில தான் நீ பாக்குற. நீ காலில் அடிபட்டாலும் உனக்கு அடிபட்டது அங்கதான் இருக்குதே தவிர அந்த அடிப்பட்ட வலி உணர்வு கண்டுவிடத்தின் வழியா போய் முகத்துக்கு போய் நீ எல்லாத்தையும் மூளையில தான் உணர்றன்னு சொல்றானே கண்டு. அப்ப மூளையில உணர்னா மூளையில என்ன உருவத்துல இருப்பான்னு அவன் அதை சிந்தித்து இருந்தான்னா முடிஞ்சு போச்சே. நம்ம வேதங்களை புரட்ட வேண்டியதில்ல, உபநிடதங்கள்ல புரட்ட வேண்டியதில்ல, முடிஞ்சு போச்சே. முதல் பையன் அப்படியே திரும்பிட்டானே இல்லையா, சொல்லுங்க. அதுக்கு மேல போல அங்க போய் குட்டிச்சோர்ல முட்டிக்கிச்சு, அதுதான் எண்டு நினைச்சுட்டான். அங்கதான் உணர்றன்னா நீ உணர்றவன் அங்க இருக்கான். அப்ப அங்க இருக்கான்னா அவன் எதனா உருவத்துல மூளையில எதனா உருவத்துல இருக்க முடியுமா? ஆக உண்மை மனிதன் உருவம் இல்லாத அருவ வடிவினன், ஒரு அனுத்துவமான ஆகாச வடிவினன். அப்ப இந்த விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவோ உண்மையை புகட்டுது. இப்ப அந்த ஒரு இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த விஞ்ஞானம் எவ்வளவு தேவைப்படுது. அந்த விஞ்ஞானம்ன்றது இறைவனுடைய அருள் தான் நமக்கு அத அகப்புற உண்மைகள்லாம் நமக்கு இந்த அளவுக்கு இந்த உலகத்துல கொண்டு வந்து நிறுத்தி. அது ரைட், நீங்க சொல்றீங்க விஞ்ஞானம். அப்ப விஞ்ஞானம் தேவைப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னமா விஞ்ஞானம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? விஞ்ஞானம் இல்லைன்னா இவ்வளவு உலகம் முன்னேறிக்க முடியாதா? ஐயா இது தேவை, இப்ப தற்சமய தேவைதாங்க ஐயா விஞ்ஞானம். ஆனா அது விபத்துக்குள்ளதுங்கிறத முன்னாடி சொல்றாரு பாருங்க, விஞ்ஞானத்தால் விளைவெறும் பாட்டை மெஞ்ஞானத்தால் விரும்பிடார் உலகை. அதுமா இப்போ அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் தோன்றி 17,000 கோடி வருடங்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க இருங்க வர மனித இனம் தோன்றி 40 லட்சம் வருடங்கள் ஆகுறாங்க. இந்த 40 லட்சம் வருடங்கள்ல எத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகள். இந்த நூற்றாண்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்காத உண்மை சென்ற நூற்றாண்டுல தான் ஆரம்பிச்சது. அது ஏன்? அதுதான் ஞான சித்தருடைய வருகை. வள்ளல் பெருமான் வந்த பிறகுதான் எல்லா உயிரும் தன்னுயிராக பெற்ற பிறகு இந்த மெய்ஞானத்தை வளர்க்கணும்னா விஞ்ஞானத்தை பத்தி சொல்லணும். முன்பு இருந்த ஞானிகள் அக உண்மையை மட்டும் ஓரளவுக்கு தெரிவிச்சாங்க. ஆனா புறத்துல அந்த அற்பெருஞ்சோதி புறத்திலேயே இருக்குது அப்படின்றத மறுத்துட்டு மறந்துட்டு உள்ள ஒடுங்கிட்டாங்க. அது புறத்திலையும் வியாபித்து அது ஆற்றலையும் ஓங்கி அற்பெருஞ்சோதி புறத்துல ஓங்கி கொண்டிருக்கிறது. அதனால எல்லா குறிப்பிட்ட மனிதர்கள் உள்ளத்துல மனதில முதல்ல அந்த ஆர்வத்தை, இது என்ன, இது என்ன, இந்த பொருள் என்ன அப்படின்ற மனதில புகுத தூண்டி விட்டார். தூண்டி விட்டதுனால்தான் ஒவ்வொன்னாக கண்டுபிடிச்சா மின்காந்த அலை இயக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வானத்துல, அது எப்பவும் இருக்கு, அதை வச்சு ஒளியை கடத்த முடியும். அது இருக்கிறதுனால்தானே நீங்க வடலூர்ல இருக்கீங்க, நான் இங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க செல்லுல இப்ப பேசல கட் ஆயிடுச்சுன்னா என்ன காரணம் சொல்லுங்க? மின்காந்த அலைகள் இல்ல. அதான் செல்லுல நீங்க காசு கட்டலன்னா உடனே கேட்காது, கட் ஆயிடும். இந்த பேட்டரி இல்லைன்னா கட் ஆயிடும். எது கட் ஆனாலும்
ஒண்ணு மட்டும் இல்லைன்னா வோல்டேஜ் பண்ண முடியாது. அதுதான் மின்காந்த அலை இயக்கம். இந்த மின்காந்த அலை இயக்கம் பிரபஞ்சம் முழுதும் ஒண்ணுதான். இதுல பேதமே கிடையாது. ஆனா தகவல் போறதுக்கு லேட் ஆகும். இங்க பூமிக்குள்ள சுத்துறதும் போது அது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல நமக்கு தகவல் பரப்பிக்கிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த அறையில உங்களுக்கு சுத்தி எத்தனையோ கோடி 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 கணக்கான படங்கள், வீடியோக்கள், போயிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் இறை ஆற்றல் தானே. இது இறை ஆற்றலுக்கு அந்நியமா இவங்க செய்ய முடியுமா? முடியாது. எல்லாமே இங்க இருந்த செல்லு நீங்க வச்சுட்டு இருக்கீங்க, அது எல்லாம் மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டது தானே. இவனே மண்ணுல இருந்து தானே உருவானா. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சத்து பொருளே மொத்தமே அடக்கம். இங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே அந்த சத்து நிலையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். அதனால இங்க எதுக்கும் அந்நியம் என்பது கிடையாது. ஆனா அத அருள் உணர்வு நிலையிலிருந்து விஞ்ஞான சாதனங்களை கண்டுபிடித்திருந்தால் சமுதாயத்துக்கு நன்மையை மட்டுமே செய்திருக்கும். ஆனால் இது தீமையைத்தான் அதிகமாக விளைவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இதுல எல்லாத்தையுமே ஒதுக்கிட முடியாது விஞ்ஞானத்தை. சிலது ஆமாமா, அது தவறான வழியில பயன்படுத்த கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இனி வருங்காலத்துல சுத்த சன்மார்க்கத்தின் மூலமா விஞ்ஞானிகள் வரும்போது என்ன ஆகும்ன்றது சாமி சொல்லியிருக்காரு. அதாவது பெருநலத்தை உண்டு பண்ணிடுமா. பெருநலத்தை ஆடு எங்கேயோ இருக்கிற அந்த 1 லட்சம் ஒளியாண்டுகளுக்கு இருக்கிற மனிதர்களை கான்டாக்ட் பண்ண முடியும் நம்முடைய வாழ்நாளுக்குள்ளவே. இந்த மாதிரி இப்பெல்லாம் எலக்ட்ரோ மின்காந்த அலை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தான்றார் சுவாமி. ஆற்றலின் ஓங்கி அற்புதம் பிரபஞ்சம் முழுதும் அற்புதஞ்சோதியினுடைய எண்ணற்ற கோடி 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 வகையான ஆற்றல்கள் நிலையில் நிரம்பி இருக்கு. இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சா ரொம்ப ரொம்ப கம்மி. இனி சுத்த சன்மார்க்கிகள் விஞ்ஞானிகளா வரும்போது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுத்துரும். ஐயா, அது என்னங்க 2599தான் மரணமில்லா பெருவாழ்வு அடையக்கூடிய உருவாவாங்க. அதுக்கு முன் வருடங்கள்லாம் மரணம் அடைஞ்சுதான் இருப்பாங்கன்னு எழுதிருக்காங்க. 2599 இருந்துதான் அந்த மாதிரி ஒரு இல்ல சாமிகள் 21ஆம் நூற்றாண்டு இல்ல. சாமிகள் 21ஆம் நூற்றாண்டு இது நடந்துட்டு இருக்கு. 21ஆம் நூற்றாண்டு தானே. இது 2026 65 இல்லைங்களா? ஹலோ, ஆமாங்க. 75 வருஷம் இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல இன்னும் பேலன்ஸ் 75 வருஷம் இருக்கு. இந்த நூற்றாண்டே நூற்றுக்கணக்கான பேர் வந்துருவாங்க சாமி. இந்த நூற்றாண்டுல அதுக்கு அப்ப 2599ன்னா எல்லா சங்கங்களையும் மூடிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அப்ப அவங்க சொன்னது தவறான அதெல்லாம் கிடையாது. இப்பவே நிறைய சன்மார்கள் இருக்குன்னு இருக்காங்க. மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவங்க இருக்கிறாங்க. சுவாமி சொல்றாரு. யார் பெற்றாங்க வரலாறுக்கு அப்புறம் யார் பெறணும்னு சொல்லி ஒரு கூட்டம் பழம்பிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பெற்று இருக்காங்க. அவங்களாம் நான் பெற்றுட்டேன்னு உங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பெற்றவங்க அங்க அற்புதஞ்சோதி ஆண்டவராகவே விளங்கிட்டு இருப்பாங்க. அற்புதஞ்சோதி ஆண்டவருக்கு போய் நான் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுவிட்டேன் அப்படின்னு யாருக்கு நம்மளுக்கு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. எப்போ ஒருத்தர் மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியும்னா அவன் முழுக்க தன்னை இருந்து அற்புதஞ்சோதி நிலை அடைஞ்சா அங்க இருக்கிறது அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான். அவர் சொல்லுவாரா மரணமில்லா பெருவாழ்வு? அவசியம் இல்லையா? அதனால மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவங்க இருக்காங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி யாரு ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னா சிற்றவையில மனம் செலுத்தாதவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதாங்க பெரிய பிரச்சனையா நான் விலையை குறிப்ப விட்டு என்னை விலகிட்டேன் நானு. ஏன் சாமி அந்த நிலையை அடைஞ்சாரு? நீங்க அவர் புத்தகத்தை எதுக்கு நீங்க படிக்கிறீங்க? அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சாமிகள் சாதாரண மனிதன் போல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆராய்ச்சி வேணாம். அது எப்படியோ இருக்கட்டும்.
எனக்கு வந்து அவர் என்ன சொன்ன, எனக்கு வந்து உணர்த்துறது வந்து அவருடைய பாடல்கள் இது எல்லாமே வரிக்கு வரி மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு பெற்றதே வந்து சுவாமிகள் சொல்லிட்டார். ஒண்ணும் வேணா அற்பு தயா விளக்க மாலை இருக்க இல்லீங்களா, ஆமாங்க ஐயா. அதுல ஊன் பொருள் வடிவை ஒளி உறச் செய்தால் ஒரு வரி வருதா? ஆமாங்க ஐயா. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது. அப்பவே சொல்லிட்டார். 1943லயே சொல்லிட்டார். ஊன் பொருள் வடிவை ஒளி உறச் செய்தாய் யான் உனக்கு யான் என்ன செய்ய கடவேன். வந்து அற்பெருஞ்சோதி அகவல்ல இலக்கியங்கள்ல முன்னுரையில நல்லா பாருங்க. 1943ஆம் ஆண்டு அண்டத்துல வந்து சூரியன் சந்திரன் வியாழன் மூணு ஒரே நேர்கோட்டுல வருது. அதை எதை குறித்தது என்ன, பிண்டத்துல அதுக்கான ஒரு அது பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை அரிதாக நிகழக்கூடிய ஒன்று. அந்த நேரத்துல சுவாமிகளுக்கு திரிதேக சித்தி உண்மையை பற்றி காட்டி கொடுக்கப்பட்டது அனுபவபூர்வமாக. அப்புறம் ஒரு ஒரு முக்கியமான வரி எழுதுவாரு. இப்ப நீங்க அடுத்தது போன வச்ச பிறகு பாருங்க, அந்த அனுபவம் அப்படியே நிலை கொண்டு விட்டதுதான் மிக முக்கியம் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. அந்த திரிதேக சித்தி உண்மை, அந்த அனுபவம் அப்படியே நிலை கொண்டு விட்டதுதான் மிக முக்கியம். இந்த வார்த்தையை எத்தனை பேர் சாமி படிச்சிருக்காங்க தெரியாது. அதனால இது எப்படியோ இருக்கட்டங்க, அவங்கள பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பெரிய ஞானி சத்திய ஞானிகள் அவங்க பெற்றாங்களா இல்லையான்னு விவாதம் பண்ணது நாம தான் லாஸ் ஆகும். அதனால மாணிக்க வாசகரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மாணிக்க வாசகர் அந்த வாழ்ந்த காலத்துல அவர்கிட்ட கிட்ட போய் பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அவருடைய எழுத்துக்கள் சத்திய வார்த்தைகள் பேசும். வள்ளல் பெருமான் அந்த திரிதேக சித்தி பெற்றான்னு யாரன கிட்ட போய் பார்த்தாங்களா? ப்ரூஃப் இருக்கா? ஒரே ஒரு ப்ரூஃப் அவருடைய சத்திய வார்த்தை தான். சத்திய வார்த்தை மட்டும்தான் ப்ரூஃப். அதுதானே நம்பி இருக்கிறோம். அந்த புறத்துல அவர் ஒளிவிடும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாமிகள் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அன்பர்களுக்கு. அது வந்து ஒரு சிலருக்கு தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால பெற்றாரா இல்லையா அப்படின்னு வீண் விவாதம் பண்ணா நஷ்டம் அடைய போறது நாம் தான். அதனால அவரு பெறல, அதனால வரலாறுக்கு அப்புறம் யாரும் பெறல. இன்னும் சிலர் ஒருபடி மேல போய் முடியாதுங்க, அது அவருக்கு அதுக்காகவே தான் அவர் பிறந்தாரு, அவரால் மட்டும்தான் முடியும், இனி யாராலும் முடியாது. இது ஒரு கூட்டம் அது மாதிரி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு கூட்டம் வந்து சத்விசாரம் மன்றன்னு உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாங்க. விடிய விடிய 12 மணி 3 மணிக்கெல்லாம் வரைக்கும் இருக்குங்க. ஆமா. இன்னொன்னு இப்போ விடிகால 4 மணிக்கு ஆன்லைன்ல தியானம். ஆமா, அது வந்து அந்த வேற குரு ஒருத்தர். அது எப்படி ஆன்லைன்ல சாத்தியமாகும்னு தெரியலையே. அவர் சொல்றது போனோம். தியானம்ன்றது எந்த ஒரு புறத்துணையும் கிடையாது. வள்ளலார் கூட உங்களுடைய தியானத்துக்கு உதவ முடியாது, வழிகாட்டிட்டார், அவ்வளவுதான். அது இயற்கையாக உள்ளது, நீங்க தான் முயற்சி செய்து போனோம் அப்படின்றது விதி, இயற்கை இது. ஏன்னா அந்த ஜீவனாக இருக்கதே இறைவன் தான். இறைவன் தான் அந்த ஜீவனா இருக்காரு. அந்த ஜீவனோட முயற்சி இருக்குது. அந்த முயற்சி வச்சுதான் நீங்க உள்ள போக முடியும். நீங்க வடலூர் வந்துட்டீங்க, அங்க வடலூர் 7 கிலோமீட்டர்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு கை அந்த சாலை வழிகாட்டு, நீங்க தானே போனோம். சுவாமி என்ன சொன்னாரு, மூச்சு காற்று வந்து அறிவு விளக்கத்திற்கும் உடல் இயக்கத்திற்கும் பயன்படுதுங்கிறாரு. அப்ப இந்த வேதாரண்ய குரு வந்து என்ன சொல்றாரு, அந்த மூச்சு காற்றவே அகநோக்கி பயணம் பண்றதுக்குரிய பயிற்சி கொடுக்குறாருங்க. யாருக்குமா? அந்த வேதாரண்ய குரு ஒருத்தர். வேதாரண்யமா? ஆமா, வேதாரண்யத்துல ஒரு குரு வந்து அகநோக்கி பயிற்சி, இந்த மூச்சு காற்றை வந்து இப்படி இப்படி இது பண்ணீங்கன்னா அகநோக்கிய பயணம் வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணுங்க. அவர் பேரு தெரியலங்க, அந்த நல்ல வாசித்து பார்த்து சொல்றேன். நாரா இப்ப அனுப்புறீங்க அந்த பேரை பார்த்து.
ஞாபகம் இல்லையா பேரு? இல்ல பேரு ஞாபகம் இருக்காது. வாழ்க்கை அந்த அவருடைய பேர் வந்து சரி ராய்னி நாயர். அவரு நாயர் அப்படின்னா நாயர்னு வருது. ஸ்ரீராய்னி தீட்சை கொடுக்குறாங்களா? ஆமாங்க, தீட்சை எல்லாம் இல்ல கொடுக்கல. அவரு தியான பயிற்சி மட்டும்தான் இந்த மாதிரி மூச்சு இங்க நினைவு வைங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி மூச்சு வழியாவா? ஆமா, மூச்சு காற்ற பயன்படுத்த சொல்லி மூச்சு சம்பந்தம் கிடையாது. மூச்சு பிடிக்கிறது, ராசி யோகம் பண்றது, இதெல்லாம் சுத்த சன்மார்க்கம் கிடையாது. சுத்த சன்மார்க்கம் வள்ளல் பெருமான் சொல்றது நேரடியான ஒரு சக்திசார முறைதான். நீங்க நேரடியா புருவ மத்தியில கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன சொல்றாங்க, வெளி நிகழ்ச்சி எது நடந்தாலும் அது நடக்கட்டும்னு பேசாம அகநோக்கியே நீங்க போயிருங்க. அவங்க பேசிட்டு போகட்டும், அவங்க செய்துட்டு போகட்டும், நம்ம அதை கண்டுக்க கூடாது. எல்லாம் இறைவன் தான் அவங்களுக்குள்ளே அப்படி செய்ய வைக்கிறாருன்னு கண்டுபிடிச்சு நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா உங்க மனம் முன்பு உங்க பாதையும் வேற வழி ஆகும் அப்படின்னு சொல்றாருங்க. சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில எங்கேயும் போக வேண்டிய வேண்டாம், எங்கேயும் யாரையும் தேட வேண்டாம். சுத்த சன்மார்க்கம் வள்ளல் பெருமான் வந்து தீட்சை முறை, வாசியோக முறை, குண்டலினி கீழிருந்து மேல ஏத்துறது இந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து புறமார்க்கம். இந்த புறமார்க்கம்னா இயற்கைக்கு புறமானது, மனிதர்களால் கற்பனை கொண்டு உருவாக்கப்பட்டது. அதனால இதெல்லாம் விட்டுட்டு நேரடியா சிற்றபைக்கு வரணும். அதுக்கு மனதை ஒரு எண்ணங்களற்ற நிலையில இருக்க பழக்கிக்கணும். அந்த பழக்கம் வர்றதுக்கு இங்குள்ள யாதொன்றையும் நீங்கள் பொருளாக நினைக்காதீர்கள் அப்படின்ற வாசகத்தை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். அதாவது இங்க ஒரு நிச்சயமான வாழ்க்கை இருக்கு, இதை படிச்சுட்டா செட்டில் ஆயிடலாம், இந்த பதவி கிடைச்சா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து அது கூடாது. அது இது எல்லாமே வந்து இங்க வந்து எதுவுமே இங்க நிச்சயம் கிடையாது. நம்ம நிச்சயமான வாழ்க்கை சிற்றபையில் தான் இருக்குது. அங்க சக்தி பொருள் இறைவன். அதுக்கு அவரை சென்று அடைவதற்கு நாம அவர்கிட்ட மனமுருகி வேண்டணும். இன்னொன்னு இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான்றத உணர்ந்து நம்மை சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு அறிவு விளக்கப்பணி, உயிர் விளக்கப்பணி செய்யணும். இதை செய்யத்தான் அந்த இறைவனுடைய கருணை கடாட்சம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது ஓப்பன் ஆகும். கொஞ்சமா தான் ஓப்பன் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இறை இயல் உண்மையை பற்றி நம்மை சுத்தி இருக்கிற ஜீவர்களுக்கு, மனிதர்களுக்கு நம்ம சொல்றோமோ, நம்முடைய அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வந்து விளக்கிக்கிற அதே நேரத்துல நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு சிற்றபையை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படும். அந்த ஒரு நிலை. அதுதான் அந்த அன்னப்பறவை எப்படி நீரையும் பாலையும் பிரிக்கிறதா கற்பனையா சொல்றாங்களோ, அதே மாதிரி நல்ல ஒரு விசாரத்தினால இங்க வரலாறு சொன்ன சத்தியசாரம்ன்றது நீங்க தனியா தான் பண்ணணும். வெளியில பண்றதுன்னா அது புறநிலை விசாரம் தான். நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கான போறதுக்கு வழிமுறையை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமே தவிர, விசாரம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டாலே வந்து அது வந்து நீ என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல், வேற ஒண்ணும் இல்லை. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழிகள் சார் தரா சார் தரு நோய். சார் தரு நோய் என்பது பிறப்பு, இறப்பு, முடிவா மரணம். அந்த நோய் எப்போ நம்மை சார்ந்து இருக்கு, அந்த நோய் நம்ம சாராம இருக்கணும்னா சார்பு உணர்ந்துக்கணும். நமக்குள்ள அந்த இறைவன் சார்ந்து இருக்கிறாரு, அவர் அத்துவிதமா நம்மோடு இயற்கையிலேயே அவர் நம்மளை சார்ந்துதான் இருக்கிறாரு, சார்ந்துதான் இருக்க முடியும். அதுக்கு வெளியில் எடுக்கத்துல வர்ற ஒரு வரியும் நம்ம சுவாமிகள் சுட்டி காட்டுவார். பொதுவன்றி தங்குமிடம் போச்சு. இறைவனுக்கு தங்குமிடம் எதுன்னா அது நீதான். அந்த தங்குமிடம் ஆகிய சிற்றவை அனாதிகாலம் உள்ளது ஒன்றுதான். ஆனா அனாதிகாலமாக நம் உடனாக இருக்க சார்ந்து இருக்கிறார். அந்த சார்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து புற சார்பு, அந்த உடல் தான் நானு, இந்த எண்ணங்களால நம்ம பயந்து இருக்கோம். எண்ணங்கள் எண்ணங்களை உள்ளவே நம்ம கட்டி போடுது. ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்களை
கட் பண்ணாதான் வந்து எண்ணங்களை குறைச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு நாம வரணும்னா அது வந்து ஒரு ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யமும் சத்விசாரம் தான், கடவுளுக்கு அன்பும் நம்ம இருக்கும்போது தான் அந்த நம்பர் ஆஃப் தாட்ஸ் கம்மியா ஆகணும். வேற எந்த உலக பொருள்களை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. உலக கடமையை செய்யணுமே ஒழிய நாளைக்கு இப்படியாகுமோ அது அப்படியாயிருமோ இப்படியாகும் நினைக்கவே கூடாது. அது எப்படி ஆனாலும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக தான் சூழ்நிலையை மாத்திக்கிட்டு இருக்காரு இறைவன். அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் நினைச்சிருந்தா மனம் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் குரங்கு மாதிரி. அது அந்த எண்ணங்களற்ற நிலையில வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். அது கிளைகிளையா இதே போயிட்டே இருக்கும். இது அழகுக்காக ஒரு தென்னை மரமோ பனை மரமோ வைப்பாங்க, இந்த காலத்துல வைக்கிறாங்க. பெரிய பங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அழகு பொருள் தான், நல்லா ஹைட்டா வளரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அத வந்து கிளைய வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, வளர 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 கிளைய வெட்டிடுவாங்க. ஏன்னா அது விட்டுட்டா பக்கவாட்டுல வளர்த்துடும். அது அப்பப்ப கிளைய வெட்டி பார்த்தா ஸ்ட்ரைட்டா வளரும். சப்போஸ் அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா அது பெண்டாய் தான் போயிடும். அதே மாதிரி அவ்வப்போது இந்த மனதை வந்து கிளை போயிட்டு இருக்கும், தாவர மாதிரி கிளையா தாவும். இப்ப எது காரணத்துக்காக தாவுது? உலக விஷயங்கள், சந்தேகம், வேற ஒண்ணு இல்ல. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இறந்த காலத்தை நினைத்து பார்ப்போம், அப்புறம் எதிர்காலத்தை நினைச்சு பார்ப்போம். இந்த காலங்கள் இறந்த காலம் அப்படிலாம் ஆயிப்போச்சே, இப்படி ஆயிப்போச்சே, எதிர்காலம் ஐயோ எப்படி ஆயிருமோ எப்படி ஆயிடுமோ, இது இப்படிதான் போயிட்டு இருக்கும். அவன் வர்றான் இவன் வர்றான், இது இப்படி ஆயிடுச்சு, இந்த பொருள் இப்படியே புறத்துல வந்து சர வேண்டாம். எது நடக்கணுமோ அது ஒவ்வொரு நொடியும் திருவருள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றது என்ற திடமான நம்பிக்கை வச்சுட்டோம்னா அது பார்த்துக்கும். அதனால நமக்கு எந்த ஒரு பேர்டனும் இருக்காது, அது நிகழ்த்தி கொண்டிருக்கும். இப்ப வந்து நீ இப்ப வீட்டுல இருக்கும்போது போயிடுவோம், அங்க போய் இருந்துக்குவோம், இங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைய நான் வளர்த்துக்கிறேன்னா இல்ல இறைவனே இந்த மாதிரி? அதான், அதாவது சாமி சொல்லுவாரு, இங்குண்டு அங்கில்லை, அங்குண்டு இங்கில்லை, இதனை விடுத்து அதனை எடுத்து நலம் கண்டு விடலாம், அதனை அடுத்து இதனை விடுத்து நலம் கண்டு விடலாம் என்று இங்கும் அங்கும் எங்கும் அல்லலில் சொல்ல வேண்டாம். நீ எங்க இருக்கிறியோ, உன்னுடைய உருவம் எங்க சிற்றவையில் தான் நீ இருக்கிற, அந்த இடம் தான் இங்கு இங்கின்றார். அதுதான் வள்ளல் பெருமான் வந்து இந்த இடம் சொல்றார். பேருபதேசத்துல கடைசியில சொல்றார், உங்களுக்கு அண்ணன் தம்பி தாய் தந்தை முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமான உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். அது எந்த இடம்? இல்லங்க, நமக்குள்ள இருக்க சிற்றவை. அந்த எந்த இடம், அந்த இடமே நீங்க தான் சிற்றவை. அந்த இடம்ன்றது ஸ்பேஸ். இடம் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் வெளியில இருக்கிறது ஜடம், உள்ள இருந்தா அது வந்து அறிவு. அதுதான் வந்து ஞான சித்திபுரம். ஞான சித்தி. ஞானம்னாலும் ஒண்ணுதான், சித்தினாலும் ஒண்ணுதான். ஆக திருஞான சம்பந்தர் சொல்ற பிரம்மாபுரமோ, மணிவாசகர் சொல்ற சிவபுரமோ, வள்ளல் பெருமான் சொல்ற உத்தர ஞான சித்திபுரமோ நீங்க தான். அந்த இடம்ன்றதே நீங்க தான். அங்க வந்து எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துக்குங்க. அந்த இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துக்கு தான் நம்மள கூப்பிடுறாரு, இங்கே வம்மின் இங்கே வம்மின். எங்க அது ஒரு கூட்டம் இருக்கு, அவர் வடலூருக்கு தான் கூப்பிடுறாரு. வந்து வந்து போங்க, வந்து வந்து போங்க, வந்து வந்து போங்க, இது வரலாறு சொன்னாரு. இங்க வாங்க இங்க வாங்கன்னா இது உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவான இடம் வடலூர். நம்ம வந்தவங்களே திருப்பி திருப்பி வந்திருந்தா வராதவங்களுக்கு இடம் கொடுக்க வேணாதா?
கூட்டம் போய் வந்து 10 நாள் 10 முறை வந்து தங்கி இருந்து அங்கே வந்து ஒரு ஒரு தெய்வீக ஒரு ஆற்றல் அங்கு வள்ளல் பெருமானுக்கு இருக்கு. அதை உணர்த்துவார். உணர்ந்துகிட்டு அது நம்முடைய சத்திய ஞான சபை என்னும் கண்டன உங்குள்ள இருக்கிற சத்திய ஞான சபை நீங்க பாத்துக்கணும். சத்திய ஞான சபை என்பது இயற்கையாக உள்ளது, அது புதியதாக கட்ட முடியாது. சத்திய ஞானம்ன்றது என்ன? சத்திய ஞானம்ன்றது மெய்ஞான சித்து. தெருவில் கலந்து விளையாடும் சிறிய பருவத்திலே எனக்கு மெய்ஞான சித்து அளித்த பெரும் கருணை தேவையென்றார். மெய்ஞானம் சத்திய ஞானம். மெய்னா சத்தியம். அந்த மெய்ஞான சித்துதான் நாமம், அதுதான் அன்பம், அதுதான் நம்ம. அதனால்தான் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்னு முதல்ல தனக்குள்ள பாக்குறாரு. தனக்குள்ள பார்த்தது எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. தனக்குள்ள பார்த்து தான் தான் அதுவா இருக்கிறோம். அதை எப்படி இன்னொருத்தர் காட்டி கொடுக்க முடியாது? கடவுளை யாரும் யாருக்கும் காட்டி கொடுக்க முடியாது. அது அவங்கதான் போய் பார்க்கணும். அப்படி காட்டி கொடுக்க முடியும்னா வள்ளல் பெருமான் வந்து நாங்க சுவாமிகள் காலத்திலேயே 1000 பேர் இருந்திருப்பாங்க, அதுல 200 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் மரண பெருவாள் கொடுத்திருக்கலாம் இல்லையா? கொடுத்திருக்கலாம் இல்லையா? சத்திய ஞான சபை நீங்க பாத்துட்டீங்கன்னாவே மரணமில்லா பெருவாழ்வு தான். நம்ம சத்திய ஞானத்தை பார்த்துட்டு தானே இருக்கோம் வடலூர்ல. இந்த காலத்துக்கு வள்ளல் பெருமான் தன்னுடைய உருவத்தை மறைச்சுக்கின்னு 152 வருடம் ஆகுது. எல்லாம் அங்கேயும் வடலூர்லயே இருக்காங்களே, சத்திய ஞான சபையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே. அவங்க எல்லாம் மரணமில்லா பெருவாள் அடைஞ்சிட்டாங்களா? இங்க இங்க இருந்து அங்க போயிட்டா நம்ம வந்து ஆன்மீகத்துல தழைக்கலாம். அங்கிருந்து இங்க வந்துட்டா நமக்கு ஆன்மீகத்துல நல்ல ஒரு தியானம் கூட. அதெல்லாம் கிடையாது. அது மனம் நினைச்சுக்குது. நீங்க உடலை இடப்பெயர்ச்சி செய்யறதால, உடலை இங்க இருக்கிற உடலை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதுனால ஆன்மா வந்து அங்க நினைக்க முடியாது. ஆன்மா எங்க இருக்குதுன்றத பார்த்து நினைக்கணும். அதனால வந்து இருந்த திசை சொல்ல அறியேன். நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல. இருந்த திசை, எந்த திசையில் நான் இருக்கேன், நான் சரியா விட்டாலும் எந்த திசையில இருக்கணுமோ அந்த திசையில இருப்பேன். என் ஒய்ஃபு கேட்கும், என்னங்க டைம்ன்ட்டு. நேற்று என்ன டைமோ அதே டைம் நான் இப்ப அது உண்மைதானே? அதனால நம்ம டைம்ன்றதுலாம் கூட பொய் தான். நீங்க டைம் பார்க்கணும்னா கடிகாரத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். தெரியாது. அதனால வந்து இடம், காலம், தூரம் இதெல்லாம் நம்ம கண்ணால், காதால், மனதால் பதிய வச்சு கொண்டதுதான். அங்க வந்து அந்த அந்த இடம்ன்ற ஒன்று மட்டும்தான் இருக்கு. அதுல இருந்துகிட்டு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது உணர்வுமயமான ஒரு இடம், அதுதான் சிற்றபை. அந்த இடத்துக்கு போட்டு அது எங்கும் விளங்கும். அதனால்தான் எங்குமாய் விளங்கும் சிற்றபை விளக்கு அப்படின்னு. எங்குமாய் விளங்கும் சிற்றபை விளக்கு. அதனால சிற்றபையில் தான் எல்லாமே இருக்கு. அந்த சிற்றபை தான் நீங்களா இருக்கீங்க, நானா இருக்கேன், அது ஒண்ணுதான். அந்த சிற்றபையில வாழ்கின்ற முறைதான் வந்து சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் சிற்றபை வாழ்வியல் முறை. அந்த சிற்றபை தான் உள்ளொலியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சிற்றபையே உள்ளொலியா இருக்கு. அதனாலதான் உள்ளொலி தியான பயிற்சி முகாம் சொல்லிட்டு அப்ப ஒண்ணு சில இடத்துல செஞ்சிச்சு. அந்த உள்ளொலி தியான பயிற்சி ரொம்ப முக்கியம். உள்ளொலி ஓங்கிட உயிரொலி விளங்கிட வெள்ளொலி காட்டிய மெய்யரு. வள்ளல் பெருமான் விண்ணப்பத்துல சொல்றார், எனக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பால பருவத்துல பள்ளிக்கூடம் போய் தெரிஞ்சிக்காமையே எனக்கு இந்த எல்லா உண்மையையும் எனக்குள் உள்ளொடியா இருந்து பயிற்றுவித்தீர் சொல்றாருங்களா? உள்ளொலியா இருந்து எனக்கு பயிற்றுவித்தீர்.